வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல இரண்டாம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2025 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது, சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, நடுங்கல் என்றால் என்ன, அதே மாதிரி கீழே கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது, கலைச்சொல்லாக்கம், சோசியல் ரிஃபார்மர், வாலண்டியர்ஸ், பிழைகளை நீக்கி எழுதுக, சங்ககால பெண் புலவர்களின் பெயர்களை எழுது, மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடு, விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறு பஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக, ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக, முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு, பூவாது காய்க்கும் என தொடங்கும் சிறு பஞ்சம் மூடல். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக, நூலகம் நூல்கள் ஆகிய குறித்து அண்ணாவின் வானொலி உரையாடல் வெளிப்படுகின்ற கருத்துக்கள், உங்கள் பள்ளி நூலகத்திற்கு இது ஒரு முக்கியமான வினா. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். இதான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து மாடல் கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்டில் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத இந்த கொஷின் பேப்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.